அடுத்த பாடல் യേശു എൻ്റെ നല്ല സ്നേഹിതൻ, കൈവിടാത്ത ഉറ്റ സ്നേഹിതൻ, അന്യത്തോളം നടത്തുന്നവൻ, നന്ദിയോടെ பாடிடுന്നു ഞാൻ என்ற அழகான மலையாள பாடலை பாட கேட்கலாம். இந்த பாடலின் பொருள், இயேசு என் நல்ல நண்பன், கைவிடாத நெருங்கிய நண்பன், கடைசி மட்டும் நடத்துபவர், நன்றியோடு நான் பாடிடுவேன். பாவங்களினாலும் பாரங்களினாலும் கிளேசங்களினாலும் நான் அலைந்திடும் போது ஸ்நேகத்தினாலும் கிருபையினாலும் அற்புதங்கள் எனக்கு செய்து புது ஜீவன் அளித்திடுவார். இந்த பாடல் 2023 ஆண்டு மாராமன் கன்வென்ஷனில் வெளியிடப்பட்டது. இந்த பாடலை எழுதியவர் மிஸ்டர் பிஜி ஈப்பன் என்பவர். அவர் இந்த பாடலை எழுதிய பின்னணியத்தை பார்க்கலாம். இவர் தன் நல்ல வேலையை இழந்து கிடைத்த ஒரு சிறிய வேலையை பார்த்து லோன் திருப்பி செலுத்தவும் முடியாமல் இருந்தபோது ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறார். ஒரு அழுக்கு நிறைந்த பாட்டில் ஒன்றை ஒருவர் மொத்தமாக துடைத்து அழுக்கை அகற்றுவதாக பார்த்திருக்கிறார். மறுநாள் தேவன் அவரோடு பேசி அவர் நெடுநாள் பேசாமல் இருந்த நபரோடு ஒப்புரவாகும்படி சொன்னார். அதன்படி செய்த பின் கர்த்தர் அவரை நல்ல உயர்ந்த வேலையில் அமர்த்தியிருக்கிறார். மற்றொரு சம்பவம், அவர் தன் குழந்தையை ஒரு நாள் பலமாக அடித்திருக்கிறார். வேதனையோடு துக்கத்தோடு அழுது கொண்டிருந்த குழந்தையை கண்டவர் வேதனையில் தன் குழந்தையை அணைத்து கொண்டு கேட்டிருக்கிறார், நீ அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று. அதற்கு அந்த குழந்தை, என் அப்பா என்னை அடிப்பார், அருகில் வருவார், என்னை அணைப்பார், அவர் ஒரு நல்ல நண்பன் என்று சொன்னதாம். அவர் வாழ்வில் வந்த சவால்கள் மற்றும் நிந்தனையிலிருந்து மனம் தளராமல் தைரியத்தோடு எதிர்கொண்டது அவருக்கு 4ஆம் சரணம் எழுத வழிவகுத்தது. இயேசுவை தன் வாழ்வில் நண்பனாக ஏற்றுக்கொண்டதால் தான் அவரால் இந்த பாடலை எழுத முடிந்தது. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் மிஸ்டர் ஜோர்ஜி மேத்யூ குரியன். நாமும் இயேசு கிறிஸ்துவை நம் நல்ல நண்பராக வாழ்க்கையில் கொண்டிருந்தால் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்துவார். இப்போது நாம் இந்த இயேசு என்ற நல்ல சிநேகிதன் என்ற மலையாள பாடலை பாட கேட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம்.